இந்த எம்எம்ஜி வந்து நான் எப்படி வளர்க்குறேன் அப்படின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். 2-3 விஷயம் படிச்சுட்டு எம்எம்ஜியில் இவ்வளோ தான், நீ பரவாயில்ல, நீ முட்டாள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இருக்கார். ஒவ்வொரு தருணத்துலேயும் எம்எம்ஜி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு புது விஷயத்த பண்ணுறது எல்லாமே வந்து டூப்ளிகேஷன். பெரிய பெரிய கார்ப்பரேட், நானும் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியா கொண்டு சொல்லணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் சொல்ல முடியல, செய்ய முடியல. அப்படி யார் என்ன செஞ்சாலும் நீ என்னடா பண்ணிட்ட, வெஞ்சு போனா என்ன பண்ணிட்டா, நீ வேலைக்கு போன, இதே இடத்துல பொசிஷன் எடுத்து சம்பாதிச்ச, உன் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றினேன், இல்லாட்டா உன் புருஷன் பிள்ளையை காப்பாற்றினேன், பிள்ளை பார்த்தீங்க, வளர்த்தீங்க, கட்டி கொடுத்தீங்க, ரிட்டைர்மெண்ட்டில் சேஃபாக செத்தீங்க, இதை தவிர நீங்கள் என்னடா பண்ணீங்க அப்படின்னு யார் வாழ்க்கை பார்த்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால எனக்கு மதிக்க முடியும். ஸோ ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து மக்கள்கிட்ட உங்களோட செகண்ட் லீடர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, அந்த செகண்ட் லீடர் இன்ட்ரடியூஸ் பண்ண மக்கள் உங்களை வந்து நினைக்கவே கூடாது. மக்கள் உங்களை நினச்சாங்கன்னா உங்கள் செகண்ட் லீடர் வந்து நீங்கள் பெரிய ஆள் ஆக்கவே முடியாது. நான் எப்போ சொன்ன மாதிரி சுரேச்சலம் இருக்கவே கூடாது, சுரேச்சலம் அழிஞ்சு போயிடும். எம்எம்ஜி மட்டும் தான் இருக்கும், எம்எம்ஜியோட வடிவங்கள் மட்டும் தான் கொண்டு போன முடியும். ஸோ எம்எம்ஜியோட கேலண்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எம்ஜியில் எங்கேயுமே கூட்ஸ் கேலண்டரில் நான் சொல்கிறது அந்த டேட் கேலண்டர் பார்த்தா எங்கேயுமே சுரேச்சலம் ஃபோட்டோ இருக்காது. ஃபியூச்சர்லலாம் எம்எம்ஜி லோகோவாக தான் இருக்கணும். மேக்டானில் வந்து அவர் சொல்லுவார், அந்த லோகோ இருக்கலாம், எனக்கு அதான் பிடிச்சிச்சு அப்படிமா. எண்டில் எதுக்குடா நீ வாங்கிட்டு இப்படி தெருவில் விட்டா, நீ லோகோ எனக்கு ரொம்ப பிடிச்சி. அந்த ஒரு எம்எம்ஜி லோகோவில் இருக்கலாம் அந்த வடிவம், அந்த மணி கற்கள், மணி கொத்து, அதுன்னு சொல்லுங்கள், நெல் கொத்து மாதிரி அந்த சிவப்பு கலர், கோல்டன் கலர், பிளாக்கு, ஜஸ்ட் அட்ராக்ட்ஸ் எம்எம்ஜி லோகோ. இதில் வந்து கார்த்திக் வந்து சொன்னதை மறக்க முடியாது. அது வந்து நெல் கதிர் சார். இந்த கதிர் வந்து இந்த நெல்கள் வந்து வெதை நெல் மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த இது அந்த மாதிரி நெல் தான். அது யார் நெல் யார் பேர் அப்படி கிடையாது, நெல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அந்த நெல் விதை வளர்ந்துகிட்டே இருக்கும். யாரும் இண்டிவிஜுவல் பேரும் அதில் வரக்கூடாது, அதில் கவனமாக இருக்குது. எம்எம்ஜியில் ஆஃபீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எம்ஜி ஆஃபீஸ்க்கு யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்களோட எல்லாரோட ஃபோட்டோஸ் இருக்குது. அது மாதிரி என் ஃபோட்டோஸ் அங்கங்கே எடுத்தது, வரைஞ்சது, தன்பளிக்கு வந்து எல்லாம் ஃபோட்டோ வரைஞ்சி கொண்டு வந்தாங்க. நான் சிரித்து அப்படி அரசியல் வந்து மாதிரி சேர்ந்து அந்த ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோ ஆஃபீஸில் போடலாம்னா போடக்கூடாது. அந்த ஃபோட்டோ நான் எடுத்து வந்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு வளைஞ்சிருக்காங்க அதை எடுத்து வந்தேன். எம்எம்ஜியில் சுரேச்செல்லாம் ஃபோட்டோ இருக்கக்கூடாது, உண்மையில் எம்எம்ஜி ஃபோட்டோ இருக்கணும், எம்எம்ஜியோட அவங்க ஃபோட்டோ இருக்கணும். அப்படி இது வந்து கான்சியஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எம்எம்ஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எம்எம்ஜி டீமில் எனக்கு நிறைய பேருக்கு வாய்க்காதக்காரர், என் மேலே பயங்கர கோவம், வெஞ்சன்ஸு அந்த மாதிரி இருக்கும். எனக்கு பர்சனலாகவே சிலவங்க மேலே கோவம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல வந்து என் பர்சனல் கோவம் வந்து எங்கேயுமே வராமல், அந்த லைனை க்ராஸ் பண்ணாமல், அந்த சம்மந்தப்பட்ட நபரோட திறமையும் அவங்களோட வெற்றியும் அது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியும். நம்ம கோவம் நமக்கு அவங்களுக்கு ஒரு வாய்க்கா தகராறு இருக்கும். அந்த வாய்க்கா தகராறு வந்து கம்பெனியில் எம்எம்ஜி க்ரோத்தில் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க வளர்ச்சியும் அவங்களோட முன்னேற்றமும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை பச்சை நமக்கு தெளிவாக பார்க்க தெரியணும். அம்மா தப்பு பண்ணால் தெரியணும், பொண்டாட்டி தப்பு பண்ணால் தெரியணும். பொண்டாட்டி மயக்கையில் சுற்றிக்கிட்டு அம்மையை தெருவில் விட்டுறக்கூடாது, அம்மான்னு சொல்லி பொண்டாட்டி விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனியை லீட் பண்ணும்போது உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ் அதில் வராமல் பார்த்துக்கணும். எம்எம்ஜியில் உள்ளுக்குள்ளே யாருக்கு தகராறு இருந்துச்சுன்னா நான் சொல்ல, அந்த தகராறு நீங்களே பேசி நீங்களே சரி பண்ணிக்கணும், என்கிட்ட வரக்கூடாது. நீங்களேனா இப்போ இருக்க கூட்டம், அப்புறம் அந்த கூட்டம் போகும், அடுத்த கூட்டம் வரும். நீங்களே பேசி நீங்களே சரி பண்ணிக்கணும். ஏன்னா நாளைக்கு நான் இருக்க மாட்டேன் பஞ்சாயத்து பண்ணதுக்கு, ஆனால் நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும். அப்படி இதை நான் பர்பஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எம்எம்ஜி எனக்கு 100 years 1000 years கொண்டு போகணும். நான் பண்ணுற வீடியோஸ், பேசுகிறது எல்லாமே ரெக்கார்டிங். ஸோ நாளைக்கு எங்கேயாவது வருது தெரிஞ்சுட்டேன், அது இதை மட்டும் தான் கொண்டு போகணும். நாளைக்கு இன்னொருத்தன் எம்எம்ஜியில் ஒரு பதவியில் இருந்தாலும் சரி, அவங்களும் தான் பேர் வராமல் எங்கேயும் வராமல் எம்எம்ஜி நகர்த்தி முன்னாடி கொண்டு போகிறதுல தான் ஃபோக்கஸாக இருக்கணும். ஏன்னா இதுதான் எம்எம்ஜி கல்ச்சர். எம்எம்ஜியில் அந்த 4 வகை ஸ்டெப்புனா எம்எம்ஜி நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். நம்பர் 1, எம்எம்ஜி டீமுக்குள்ள ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருக்கணும். ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து கலந்து எடுக்கணும். அது வந்து எல்லோரும் சேர்ந்துட்டாங்கன்னா அது முடிவாக இருக்கணும். அதில் தனியாக பர்சனலுக்குள்ளே ஒருத்தருக்குள்ள வெஞ்சன்ஸ் இருக்கக்கூடாது. நம்பர் 1, அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும், ஒருத்தருக்குள்ள நம்பிக்கை இருக்கணும். எம்எம்ஜி கோச்சஸ் டீம் எல்லாம் இருக்கணும், அவங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போயிட்டு நம்பிக்கையாக பண்ண முடியும். 2வது பாயிண்ட். 3வது, யார் எம்எம்ஜி நம்பி வந்திருக்காங்களோ, ஃபீஸ் கொடுத்துருக்காங்களோ, என்னென்ன கற்பனையில் வந்து எப்படி காப்பாற்றணும்னு நினைக்காங்களோ அது எல்லாம் அவங்க வந்து வேல்யூ கிடச்சிட்டு இருக்கணும் அவங்களுக்கு. அப்பா பணம் கொடுத்ததுக்கு மேலே அவங்களுக்கு வாழ்க்கை ஒரு பெரிய விஷயம் கிடைக்கும். 3, ஸோ பணம் கொடுத்தாலும் ஹாப்பி, நம்ம கொடுத்த பணத்துக்கு எல்லாம் வசதி. ரைட், ஓகே. கடைசியாக எம்எம்ஜியை நம்பி மக்கள் வரணும், தெரிஞ்சுக்கணும்.
கன்சல்டிங்காலேயும் பணம் கொடுத்தாங்க. நான் என் மென்டர் வந்து திரும்ப பார்க்கும்போது நான் 30 வருஷம் முன்னாடி சேல்ஸ் பண்ணும்போது பேக்கை தூக்கிட்டு திரு போய் இப்போ இந்த பொருள் வேணுமா வாங்கி வித்துட்டுருமா. அப்போ இப்போ அப்படின்னா இல்லை இப்போவும் அவங்க எம்எம்ஜியில் பொருள் வாங்க தான் வராங்க. அந்த பொருளை வாங்க முடியுமா, உங்களுக்கு இந்த பொருள் கொடுக்க முடியுமா, நீங்கள் அதுக்கு தகுதியா அப்படின்னு நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு. நீங்கள் வேறு லெவலில் சீரிஸ். ஸோ அந்த பழைய சேல்ஸ் கிட்ட கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஸோ அப்படி மக்கள் வராங்க அப்படின்னா வந்து அதை அனுபவிச்சு அவங்களுக்கு பிடிச்சி அவங்க ஃபீஸ் கொடுத்து படிக்கணும். இதுக்கு முன்னாடி நான் பண்ண தப்பு என்னென்னா, நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது எல்லாத்துக்கும் நான் ஏன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என் காதுலேருந்து ரத்தமாக வரும் எல்லோரும் ஹோம்ஒர்க் கேட்டு அவங்க கூட கனெக்டில் இருந்து. ஒரு ஆள் 100 பேர் கூட கனெக்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, என் கோச்சஸ் ஒவ்வொருத்தரோட கனெக்ட் என் மேலே அவங்க என்ன பாசமாக இருக்காங்களோ அதோட பல மடங்கு அவங்கவுங்க கோச்சஸ் கூட அவங்க ரொம்ப கனெக்டில் இருக்காங்க. பிகாஸ் அவங்க டெய்லி அவங்கள கனெக்ட் இருக்காங்க. எந்த ஈவம் இருக்கும் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் அப்படி இவங்களும் வளர்ந்துட்டாங்க. வாழ்க்கையை தாண்டி, உறவை தாண்டி, பர்சனல் லைஃபு, அம்மா அப்பா, ஃபேமிலி, அவங்களுக்குன்னு இருக்கிற எல்லாத்தையும் தாண்டி எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க தன்னைத்தானே அவ்வளோ வருத்திக்க ரெடியாக இருக்காங்க. மத்திய பிரதேசம், ஜெயின் அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சாமியார் சாதுதெல்லாம் எல்லோரும் ட்ரெஸ் இல்லாமல் நடந்துப்பாங்க. உடம்புல ஒரு சொட்டு துணி இருக்காது. அப்படி நடந்த ரோட்டில் போவாங்க. அவங்கள சுற்றி பெரிய கூட்டமே போவோம். ஆண்கள் பெண்கள் அவங்கள சுற்றி விசிறி வச்சுக்கிட்டு அவங்கள அப்படி பாதுகாப்பு போவாங்க. அவங்க எங்கேனாலும் போவாங்க, எங்கே உட்காரவங்க சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைடா இது சாமியார் சட்டைக்கிட்டே கலந்து விட்டு ட்ரெஸ் இல்லாமல் போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அதோட வடிவம் என்ன ஏன் அப்படின்னு எனக்கு இப்போ புரிய வருது. ஒருத்தங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன இருக்கீங்கன்னு முக்கியம் இல்லை. ஏதோ ஒரு விஷயம் அவங்க ஏன் அப்படி ட்ரெஸ் இல்லாமல் போகிறாங்க, அதை மக்கள் ஏன் ஏற்றுக்கிறாங்க, அவங்களுக்கும் அந்த சன்னியாசத்துக்கும் என்ன இருக்குது, எனக்கு அந்த விஷயம் வந்து ஃபீல் ஆகுது. இது எனக்கு சொல்ல முடியல, சொல்லவும் தெரியல. இன்றைக்கி எம்எம்ஜியில் இவ்வளோ பெரிய புக்ஸ்லாம் இருக்குது. இங்கெல்லாம் புக்ஸு, அங்கே புக்ஸு, இங்கே புக்ஸு, எக்கச்சக்க புக்ஸ் இருக்குது. புக்ஸு, வீடு, கபோர்டு, துணி, எனக்குள்ள எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எங்கேயுமே வந்து நீங்கள் இதெல்லாம் நான் அடுத்த 100 வருஷம் 1000 வருஷத்துக்கு நான் செட் பண்ணிட்டேன். நிறைய பேர்கிட்ட நிறைய சொத்து இருக்குது. ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியல. அவங்களுக்கு வரும் மிஞ்சினா பிள்ளைக்கு அவனுக்கு கொடுப்பாங்க. ஆனால் நான் எம்எம்ஜி கொடுத்துட்டேன். எம்எம்ஜி ப்ராப்பர்ட்டிஸ், எம்எம்ஜியில் இருக்க வீடு எல்லாமே எம்எம்ஜி டீமுக்கு தான் சொந்தம். என் ஃபேமிலிக்கும் என் பொண்ணு சொந்தம் கிடையாது. அது என் பேரில் இருக்கலாம், பட் அது எம்எம்ஜிக்கு தான். உயிர் எழுத்துச்சு அதுக்கு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்காரு. இப்படி யார் நம்ம கூட இருக்கோம் அவங்க கூட இருக்கணும். எம்எம்ஜி நான் எப்படி வளர்க்கணும் உங்களுக்கு தெரியாடா, என்கிட்ட ஏதோ 1-2 படிச்சுன்னா ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி போகிறீங்களாடா முட்டாள் அப்படி சொல்லுவாங்க. அது காரணம் பிஸ்னஸ் நடத்திட்டு இருப்பான். சொல்லுவானா எனக்கு ஆளுமே இல்லை சார், எல்லோரும் வராங்க போயிட்டு தான் நினைக்க மாட்டேங்கன்னா, நீ வந்து உன் பிஸ்னஸ்ஸு நீ சம்பாத்தியம் பண்ணதுக்கு குறியாக இருக்க, உன் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டதுக்குரிய இருக்க. ஆனால் உன் கடையில் வேலை செய்கிறாங்க, உங்கள்கிட்ட வந்து பிஸ்னஸ் வராங்களா, அவங்களுக்கு வாழ்க்கை இருக்கும், அவங்கள நெக்ஸ்ட் லெவல் கூட்டு போக தெரியாது. இவன் சொல்கிறது 2 தப்பு இருக்கும். ஒன்று தப்பான ஆட்கள் வருவாங்க, அவனுக்கு சரி தப்பு கண்டுபிடிக்க தெரியாது. சரியான ஆள் வருவாங்க, அவங்கள கண்டுபிடிச்சி வைக்க தெரியாது, அவங்கள காலங்களாமல் கூட்டிகிட்டு போக தெரியாது. அதோட விளைவு விட்டுட்டு போகிறாங்க. ஸோ அது கரெக்டாக கண்டுபிடிச்சி நீ எப்படி சம்பாரிச்சுவோம், வீடு பொட்டா பிள்ளை நீ வீடு எல்லாம் செட் பண்ணி நினைக்கும். அந்த மாதிரி கடையில் இன்றைக்கி வேலை செய்ய வரவங்க, தட்டு கழுவுறவங்க, சாப்பாடு கொடுக்குறவங்க நம்ம கூட இருக்காங்களா, அவங்களுக்கு வெறும் சோத்துக்கு கொண்டு போடக்கூடாது, அவங்க வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவல் கூட்டு போகிறதுக்கு சம்பாத்தியம் நம்ம ஷேர் பண்ணணும். இன்றைக்கி எம்எம்ஜி இவ்வளோ பெருசாக உருவாக்குனது எப்படி? நான் வெறும் எல்லாருக்கும் சம்பளம் மட்டும் கொடுத்துட்டு இருந்தால் நடக்குமா? இல்லை, இந்த சொத்தே அவங்க சொத்து, இந்த ஃபியூச்சரே உங்களது, கரியர் உங்களது, இந்த எம்எம்ஜி நீங்கள் தான் நடத்தணும். அப்படிங்கும்போது நம்மளோட நல்லது கெட்டது நம்ம கஷ்டம் பணம் இருக்காது இல்லையா, நம்ம கூட இருப்பாங்க. எகைன் சரியான ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும் நமக்கு. நான் இவ்வளோ விஷயம் பேசுவேன், எவ்வளோ இருக்கு நான் சொல்லி புரியுது.